அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உமையாள். நான் சேலம் மனம் சேர சந்திரஹாசன் அவர்களின் மூத்த மகள். இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது தந்தை தனது கல்லூரி நாட்களிலேயே தமிழ் ஆர்வம் மிக்கவராய், பேச்சாற்றல் மிக்கவராய், கதை கவிதைகள் எழுதுபவராய், பல மேடைகளில் பாராட்டு பெற்றவராய் இருந்திருக்கிறார். அவர் 1975ஆம் ஆண்டு சேலத்தில் மனம் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி பல இளம் பேச்சாளர்களை பெரும் பேச்சாளர்களாக மாற உதவியிருக்கிறார். ஆண்டுதோறும் ஆண்டு விழாவில் திருமருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 10 நாட்கள் தொடர் சொற்பொழிவு செய்ய சேலம் வந்திருக்கிறார். நாங்கள் இளம் வயதிலேயே பெரும் இலக்கிய ஆளுமைகளை அருகிலிருந்து பார்க்கும் பாக்கியம் பெற்றோம். திருமருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் எமது தந்தை மீது பெரும் அன்பை பொழிந்திருக்கிறார். அவர் ஒரு முறை 1992ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு மாலை பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் போது எனது ஆன்மீக இலக்கிய வாரிசு மனம் சேர சந்திரஹாசன் என்று குறிப்பிட்டுள்ளார். எனது தந்தை 2007ஆம் ஆண்டு நகைச்சுவை மன்றம் என்ற அமைப்பையும் துவங்கி வாரந்தோறும் மாதந்தோறும் கூட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறார். இந்த மனம் மன்றம் தனது பொன்விழா ஆண்டை இந்த மாதம் கொண்டாடுகிறது. அதன் பொருட்டு சேலம் சுகவனேஸ்வரர் கோயில் அருகில் உள்ள வாசவி சுபிஷா ஹாலில் வரும் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதிகளில் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நகைச்சுவை மன்றமும் தனது 18ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. இதன் பொருட்டு கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமண்டபம், சுழலும் சொல்லரங்கம், பாட்டு, நடனம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் மனம் நிறைய மனம் என்ற நூலையும் வெளியிட முடிவு செய்திருக்கிறோம். அந்த நூலில் பல நண்பர்கள், அப்பாவின் இலக்கிய நண்பர்கள், இலக்கிய ஆளுமைகள் எல்லோரும் அப்பாவை பற்றி பல கட்டுரைகள் எழுதி அனுப்பியிருக்கின்றனர். அதையெல்லாம் தொகுத்து மனம் நிறைய மனம் என்ற நூல் வெளியிடும் இந்த 3 நாட்களுக்குள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் மனம் மன்றம் அறக்கட்டளை நடத்தி வருகிறது. இதற்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். தங்கள் குடும்பத்தில் உள்ள சிறு குழந்தைகள் 6 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர் சிறுமியருடன் வந்தால் மிகவும் மகிழ்வோம். நம்மளுடைய தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் இலக்கிய பெருமைகளையும் நமது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல இது பெரிதும் உதவும். எல்லோரும் வருக, தமிழர் முதம் வருக, அனைவரும் வருக. நன்றி, வணக்கம்.